நெஞ்சாக சாய்ந்தாயே அடடடடா. கண்ணோடு கண்ணாக நின்றாயே அழகழகா. நீயும் நானும் பேசும் பாஷை ஒன்றாய் மாறுமா? கண்கள் மூடி உன்னை கொஞ்ச காலம் போதுமா? நேரில் வந்த அம்மா அப்பா நீதான் தெரியுமா? என்ன இந்த பாசம் என்று சொன்னால் புரியுமா? என்னோட பேரு மினி வாசுதேவன். ஹியூமன் அனிமல் சொசைட்டின்னு சொல்லி ஒரு அமைப்போட ஃபவுண்டர். நான் அது ஏன் அதை திஸ் ஆர்கனைசேஷன் எதுக்காக ஆரம்பிச்சதுன்னு கேட்டால் அது ஒரு பெரிய ஸ்டோரி. நான் 2004 இந்த ஊருக்கு வரும்போது நிறைய விலங்குகள் வந்து ரோட்டில் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி நடந்துட்டு போகுது பார்ப்போம். வண்டியில் அடிபட்டு கஷ்டப்படுறது, அப்புறம் டிசீசஸ் வருது, சிக் அபேண்டன்ட் இன்ஜர்ட் அனிமல்ஸ் நிறைய அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கு ஒரு மூமெண்ட், ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு எஃபர்ட் இல்லைங்கிறது எனக்கு புரிஞ்சுது. பிகாஸ் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து நான் வந்து அனிமல்ஸ் கூட எனக்கு ஒரு டீப் கனெக்ஷன் இருந்தது. ஸோ எனி டைம் அனிமல்ஸ் சஃபர் ஆகுறது பார்த்தேன்னா ஐ டோன்ட் ஃபீல் வெரி குட். ஸோ ஏதோ ஒன்று பண்ணணும், எப்படியாவது அதுக்கு கொஞ்சம் காப்பாற்ற முடியணும், அந்த ஒரு இன்ட்ரெஸ்டோடு நான் வந்து நிறைய கேட்கும்போது it was not available. There was nobody was ready to help, and not only that ஒரு ஆர்கனைஸ்ட் மூவ்மெண்ட் இல்லைங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ ஒரு விதத்தில் அது ஒன்றும் இல்லை, நம்ம அந்த மாதிரி போகலான்னு ஒரு ஐடியா இருக்கும். இல்லைன்னா நம்ம ஏதோ பண்ணணும், we should do something. ஸோ அந்த ஒன்றும் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் நாங்கள் வந்து ஐ அண்ட் மை ஹஸ்பண்ட் we decided we will start very in a small way. ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ வந்து எந்த ஒரு கம்யூனிட்டியில் போனாலும் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் they'll say is that தெரு நாய் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கு, நாய் எல்லாமே பிடிச்சிட்டு போகணும், நாய் வந்து இங்கே இருக்கவே கூடாது. ஸோ டாக்ஸ் வந்து இஸ் அ ப்ராப்ளமேட்டிக் திங். தட் இஸ் வாட் பீப்புள் ஹாவ் இன் த மைண்ட். ஸோ we also know that man's best friend is a dog. அப்படியும் ஒன்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், humans best friend is a dog. Because from time immemorial human civilization ஆரம்பிக்கும் போதே வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம பக்கத்தில் வந்து animal is a dog. Before even domestication happened, before cows came, goats came, any other animals that became part of our ecosystem, வரக்கு முன்னாடியே வந்து first animal is a dog. ஏன் தெருவு நாய் தொல்லை இவ்வளோ அதிகமாக இருக்கு? வாட் இஸ் த ரீசன்? we have to really ask a question. இந்த நாய் எங்கேருந்து வந்தது? டாக்ஸ் வர்றதுக்கு என்ன ரீசன்னா ரீசோர்ஸ் அவைலபிலிட்டி. ரீசோர்ஸ் எங்கேருந்து வருது? ஹியூமன்ஸ் ஆர் புட்டிங் த ரீசோர்ஸ். ஸோ நம்மளால வர வச்ச ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணும்போது we must find a solution in a very root cause analysis. ரீசோர்ஸ் எங்கேருந்து வருதுன்னா மோஸ்ட் resource is coming from garbage, and waste management in the whole of this country is really really bad. ஸோ நம்ம வேஸ்ட் சரியாக மேனேஜ் பண்ணாமல் இருக்கிறது அளவுக்கும் டாக்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் they are having some resource for food. அதில் சாப்பிட்டு அதிலே வந்து they are multiplying. அண்ட் ஒரு லிட்டரில் வந்து 7-8 puppies இருக்கும். அந்த 7-8 puppiesக்கும் ஃபுட்டு கிடைக்கிறது அளவுக்கு they also grow, they also multiply. Every 6 months you can have a litter of puppies. Second reason என்னன்னா நம்ம we are very uncontrolled in terms of our breeding and breeders. So this country நம்ம வந்து ரூல்ஸ் இருக்கு, all the rules are there, but we don't enforce any of the laws. breedersக்கு laws இருக்கு, how to breed, how to sell, pet shopsக்கு rules இருக்கு. all of these rules are there on paper, but it's never followed. It's எல்லா people who are breeding, they have to get a license, but in the license யாருமே ஃபாலோ பண்றது இல்லை. people breed in their backyard. இடம் இருக்கிறவங்களே எங்கேனோ breed dogs எடுத்துட்டு வந்த inbreeding is like a pure breeds dogs. Again and again they keep breeding to make money. See, நம்ம நாட்டுனா if you see on the road, they are so robust, they are so their immune system is very high. ஏன்னா இந்த ஊருக்கான தகுந்த மாதிரி உள்ள கிளைமேட்டுக்கும் அதோட பாடி பில்ட் ஸ்ட்ரக்சருக்கும் அதோட ஹேரும் எல்லாமே வந்து it's suitable for this climate. Why are our people in South India in a certain way, North India in a certain way, foreigners in a certain way? Why? It's in the climate, it's in the environment. So in the breeders வந்து
நிறைய அனிமல்ஸை அபேண்டன் பண்ணுறதும் பார்ட் ஆஃப் த ரீசன் வை த நம்பர் ஆஃப் டாக்ஸ் ஆன் த ஸ்ட்ரீட் இஸ் மோர். பிகாஸ் யாரால மெயின்டைன் பண்ண முடியறது இல்லையோ அதை வந்து வெளியில் விடுறது, அதை வந்து கேட்கறதுக்கு யாரும் இல்லை. தெர் ஆர் நோ ரூல்ஸ் தட் ஆர் ஃபாலோட். So that is the second reason. So primary reason is waste management. Second reason is no control over registration, licensing, breeding, pet shops. All of this, there is absolutely no thing. So இதெல்லாம் வந்து ரோட்ல வரும் இருக்கும், ரோட்ல இருந்து மல்டிப்ளை ஆகும். And there is no proper street dog sterilization program. Zoonotic disease is this disease that comes from animals to humans. அதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு primary reason is population, overpopulation. So if you want to control all that, we have to have multiple ways la vanda நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து proper waste management, segregation of waste, not putting garbage on the street for animals to multiply. Secondly, regulations, rules and regulations for pet shops, rules and regulations for breeders. All of this will have to be enforced in a proper way. Then educating people. நமக்கு ஒரு பெட் அனிமலை வேணும்னா உடனே கடையில் போய் வாங்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க? நம்ம எவ்வளோ அனிமல்ஸ் ஆர் தேர் ஆன் த ஸ்ட்ரீட் தட் ஆர் அவைலபிள் ஃபார் அடாப்ஷன். ஷெல்டர்ஸ் ஆர் ஃபுல் ஆஃப் அனிமல்ஸ் தட் நீட் ஹோம்ஸ். நம்ம ஏன் போய் காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்குற மாதிரி? தே ஆர் நாட் கமோடிட்டிஸ் டு பி பாட் அண்ட் சோல்ட் இன் அ ஷாப். And waste management பத்தி எப்போ பேசினாலும் உடனே they will say waste, it is very difficult to control waste, but you should take the dogs out of the street. Dogs out of the street எடுத்துட்டு எங்க கொண்டு போய் வைக்கிறது? And also killing. நிறைய டைம் people say இதெல்லாம் வந்து there should be culling of இதெல்லாம் unwanted population. நிறைய spread, I mean like multiply ஆயிடுச்சுன்னா we have to the population should be controlled, but controlled by killing. பட் killing is never a solution. அது என்ன ரீசன்னா, நம்ம நான் இப்போ சொன்ன மாதிரி கார்பேஜ் இருக்கிறதுனால, ஒரு ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கிறதுனால தான் அந்த பாப்புலேஷன் இருக்குது. எந்த பாப்புலேஷன் நீங்கள் எனி நேச்சரில் இப்போ ஒரு வைல்ட் அனிமல் பாப்புலேஷன் ஆகட்டும், டொமஸ்டிக் அனிமல் பாப்புலேஷன் ஆகட்டும், ஹியூமன் பாப்புலேஷன் ஆகட்டும், நம்மளோட ரிசோர்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட பாப்புலேஷன் க்ரோத் ஆகும். சப்போஸ் யூ ஹாவ் ஒன்லி லெஸ் மனி, தென் யூ வில் நாட் ஹாவ் அ ஃபேமிலி ஆஃப் so many children. Right, you will not have means to provide for so many children, so you yourself will decide, okay fine, we need to have a small family. The same thing goes with nature also. நேச்சர்ல வந்து எப்பவுமே ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி பொறுத்து தான் பாப்புலேஷன் க்ரோ ஆகும். ஸோ நம்ம எவ்வளோ ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கிறதோ அவ்வளோ பாப்புலேஷன் வில் இன்க்ரீஸ். ஸோ இப்போ கார்பேஜ் வந்து நிறைய ஜாஸ்தியாக கார்பேஜ் போட்டுட்டே இருந்தேன்னா ஸ்ட்ரீட் தெருவனாய் ப்ராப்ளம் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ரீலொகேஷன், கில்லிங் ரெண்டுமே வந்து தப்பான சொல்யூஷன். வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ ரீலொகேட்? இங்கே 10 நாய் இருக்குது, அந்த 10 நாய் எடுத்து வேற ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டோம். அங்கே இருக்கிற டாக்ஸும் இங்கே இருக்கிற டாக்ஸும் சண்டே ஆகும். அண்ட் தேர் வில் பி அ ப்ராப்ளம் யூ ஆர் கிரியேட்டிங் இன் அ நியூ பிளேஸ், அண்ட் ஹியர் யூ ஆர் கிரியேட்டிங் அ வேக்யூம். ஸோ இங்கேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், அது ஒரு எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். நேச்சர் வில் நாட் அலோவ் எம்டி ஸ்பேஸ். அங்கே ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி இருக்க டாக்ஸ் இல்லை, வேறு டாக்ஸ் அந்த இடத்துக்கு வந்துடும், அண்ட் தே வில் மல்டிப்ளை அகேன். ஸோ ஒரு சின்ன ஒரு 1 month maybe you don't have a problem, and then you see the problem is multiplied. So they'll start complaining, இங்கேருந்து எல்லா நாயும் எடுத்துட்டு போனாங்க, இப்போ திருப்பி ஒரு 20 நாய் வந்திருக்கு, புதுசா 20 நாய் வந்திருக்கு. ஏன் புதுசா 20 நாய் வந்திருக்கு? பிகாஸ் யூ ஆர் நாட் சால்விங் த ரூட் காஸ். நீங்க ரூட் காஸ், அந்த கார்பேஜ் நீங்க ரிமூவ் பண்ணாம நீங்க நாய் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன், வெளியிலேருந்து வேற நாய் வந்து உள்ள வந்திருக்கும். ஸோ யூ மஸ்ட் நோ அண்டர்ஸ்டாண்ட் டைனமிக்ஸ் அண்ட் ரூட் காஸ் சால்வ் பண்ணணும். நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா யூ ஹாவ் டு ஃபைண்ட் வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் ரீசன். அந்த ப்ராப்ளம் பேண்டேட் பண்ணாம ரூட் காஸ் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிட்டோன்னா இந்த ஸ்ட்ரீட் டாக் பாப்புலேஷன் வில் ரெடியூஸ். நம்மளால கிரியேட் பண்ண ப்ராப்ளம் நம்மளால சால்வ் பண்ணணும்னா we have to take our own time. You have to do a holistic solution. Corporation, authorities எல்லாமே அதில் ஜாயின் ஆகணும், மக்கள் ஜாயின் ஆகணும், and communities should come together to solve the problem. So it is not like one NGO can sit and take all the dogs and do the surgery பண்றது is not that simple. And அதுக்கு பணம் கொடுக்கிறது, கரெக்டான amount for each surgery they have to provide in advance, and we have to hire people, we have to hire veterinarians, so we have to run a program in a very scientific way. So அதுக்காக நல்ல ஃபண்ட் கொடுக்கணும் கரெக்ட் டைமுக்கு. So all these elements, ஒரு 5-6 elements have to come together so that we can solve the problem. Even 10 years back I would not have thought
we can build a clinic with such facility for our street animals. See, private clinic இதெல்லாம் பார்த்திருக்கோம். Private clinic they charge each person exorbitant amount of money. These dogs, தெருவில் இருக்கிற டாக்ஸ் கொண்டு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது we have to raise the money to support them. ஸோ ஈச் கேஸுக்கு வந்து என்ன எவ்வளோ காஸ்ட் ஆகுதோ அந்த காஸ்ட் வந்து we have to raise. ஸோ more than 300 animals any given time. See, நீங்கள் எந்த டைம் பார்த்தாலும் minimum 300 animals will be under our care. ஸோ இங்கே ஒரு 150 animals இங்கே சீரநாயக்கன் பாளையத்தில் இருக்கும். அண்ட் we also have a sanctuary. நாங்கள் sanctuary ஏன் வச்சது என்ன எப்படின்னா, நிறைய தெருவில் இருந்து நாயை வந்து ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வரும். அதுக்கு கண் இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா ஒரு கால் ஆம்புடேட் ஆகிருக்கும், இல்லைன்னா வயசு ரொம்ப ஓல்டேஜ், தே கே நாட் ஆக்சுவலி சர்வைவ் ஆன் த ஸ்ட்ரீட். இந்த அனிமல்ஸ் எங்கே திருப்பி நம்ம தெருவில் விட முடியாது. ஈவன் ஆஃப்டர் தேர் ஹீலிங், ஈவன் ஆஃப்டர் தேர் பெட்டர், சில டைம் 2 கண்ணும் இல்லாமல் இருக்கும். ஸோ போத் த ஐஸ் ஆர் கான், ஹவு கேன் an animal survive on the street? ஸோ அதனால we have a sanctuary. அந்த சாங்சுரியில் எப்படின்னா, இந்த அனிமல்ஸ் வெளியில் விட முடியாத அனிமல்ஸை permanently we keep them. We have nice space for them. நிறைய ட்ரீஸ் எல்லாம் ஒரு சாங்சுரி லைக் ஒரு ஓல்டேஜ் ஹோம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி we give them food, we give them free time and they enjoy their time till the last days. They will live a good life. So அப்படி ஒரு 150 animals we have at Valukupare, that is about 25 kilometers away. So on the permanent sponsorships we ask people. So there are some people who come and say, oh நமக்கு அடாப்ட் பண்ண முடியாது, பட் நாங்கள் வந்து இந்த பர்டிகுலர் அனிமலை நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம், லைஃப் லாங்காக நாங்கள் ஸ்பான்சர் பண்ண. மந்த்லி வந்து we have a monthly expense of 3,000 to 5,000 rupees. So we will sponsor one particular animal ன்னு சொல்லிட்டு, there are many people who are sponsor one animal, or some people are sponsored more than one animals. So வெளியூர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து they cannot adopt from here. So அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, we can support your effort, ஸ்பான்சர் பண்ண முடியும், virtual adoption ன்னு சொல்லுவாங்க. That is like you are not adopting physically, but you are adopting virtually. You are sitting somewhere, but you are supporting for their treatment and care, and you are helping the animal live a good life. So and the mari we have sponsors. So we help a lot of people to keep pets in a nice way. So my dream is like organizations like Humane Animal Society shouldn't be existing. We don't need that. We should have people come forward to help animals. ஸோ எவ்வளோ ஜாஸ்தியாக பீப்புள் வெளியில் வந்து அந்த மாதிரி பண்ணுறோம், அவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை கம்மியாக்கலாம். வை வி ஷுட் டூ ஆல் தீஸ் திங்ஸ்? வி ஷுட் நாட், நம்ம சென்டர் வந்து ஸ்மாலராக கொண்டு வந்துட்டு மக்கள் வந்து மோர் ஒர்க் தே ஷுட் டூ. ஸோ தட் இஸ் மை ட்ரீம்.